بسم الله الرحمن الرحيم وعلى آله وصحبه أجمعين أما بعد بسم الله الرحمن الرحيم ولقد نصركم الله ببدر وأنتم أذلة فاتقوا الله لعلكم تشكرون அளவற்ற அருளாளன் நிகரற்ற அன்புடையோன் எல்லாம் உள்ள அல்லாஹுவை போற்றி புகழ்ந்தவனாக உயிரிலும் மேலான கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களின் பரிசுத்த தோழர்கள் குடும்பத்தார்கள் உம்மத்தார்கள் சங்கமித்திருக்கிற நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் வந்து சேரட்டுமாக. புனிதம் நிறைந்த பத்ரீன்களுடைய நினைவு நாளான இன்றைய தினம் பத்ர் ஷுஹதாக்களினுடைய பரக்கத்தினால் அவர்களுக்கு இருந்த உறுதியான ஈமானை அல்லாஹ் நமக்கு தந்தருவானாக. இந்த தீனுக்காக அவர்கள் செய்த மகத்தான சேவைகளை ஹிதுமத்தை அல்லாஹ் முழுமையாக அல்லாஹ் பொருந்திக் கொள்வானாக. அந்த பத்ரீன்களுடன் நாளை மறுமையில் சொர்க்கத்தில் அனுபவிக்கிற பெரும் நசீபை அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் தந்தருவானாக. பத்ரீன்களுடைய மஹப்பத்தையும் அன்பையும் நேசத்தையும் அல்லாஹு தஆலா காலமெல்லாம் நம்முடைய கல்விட அல்லாஹ் ஊடுருவ செய்வானாக. வாழும் காலமெல்லாம் பத்ரீன்கள் வாழ்ந்த அந்த வாழ்வை நாம் உள்வாங்கி வாழ்வதற்கு அல்லாஹு தஆலா தௌஃபீக் செய்வானாக. பத்ரீன்களுடைய தியாகத்தை அல்லாஹ் கபூல் செய்வானாக. தீனுக்காக நாம் ஒவ்வொருவர்களும் நம்மால் முடிந்த தியாகம் செய்கிற தியாகிகளாக அல்லாஹ் நம்மையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக, அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானாக. இன்றைய தினம் ஓதிய கேட்ட அனைத்து இறைவசனங்களுக்கும் நிறைவான நல்ல கூலி அல்லாஹ் வழங்கி அருள் புரிவானாக. கண்ணியமிக்க மோமின்களே, இஸ்லாமிய வரலாற்றிலே மறக்க முடியாத ஒரு வரலாறு பத்ர் யுத்த களம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவிற்கு வந்ததற்கு பின்னால் ஒரு 2 ஆண்டுகள் கழித்து நடைபெறுகிற யுத்த களம்தான் பத்ர் என்பது ஒரு குடும்பத்தின் பெயர். சுமார் மதீனாவிலிருந்து ஒரு 120 கிலோமீட்டரில் இருக்கிற பத்ர் என்பது அது ஒரு குடும்பத்தின் பெயராக இருந்து பின்பு அங்கே ஒரு யுத்தம் நடைபெற்றதனால் அது யுத்தத்தினுடைய பின்னணியில் அந்த பெயர் சொல்லப்படுகிறது. எனவே பத்ர் களம், பத்ர் போர், இது ஏதோ அரபுலகத்தில் நடைபெற்ற எத்தனையோ யுத்தங்களை போல் அல்ல. அந்த யுத்தம் உலகம் கடந்து வந்த பாதைகளில் ஒரு 100 யுத்தம், மனித வரலாற்றை மாற்றி அமைத்த யுத்தம், உலகத்தின் அரசியல் போங்கை திருத்தி அமைத்த யுத்தம் என்று ஒரு 100 யுத்தத்தை நாம் வரிசைப்படுத்தினால் அதற்கு பத்ர் யுத்தத்திற்கு முக்கியமான பங்களிப்பு இருக்கும். இந்த உலக வரலாற்றை திருப்பி பார்க்க வைத்த யுத்தம் பத்ர். ஏதோ 313 பேர்கள் எதிர்த்து ஒரு 1000 பேர்கள் நிராயுத பாணிகளாக நின்று சஹாபிகள் யுத்த களத்தில் வெற்றி கொண்டார்கள் என்பதை தாண்டி அன்றைய ரோம் பாரசீகத்தை திரும்பி பார்க்க வைத்த யுத்தம். உலகத்தினுடைய சூப்பர் பவராக இருந்த அன்றைக்கு 2 பவர், ஒன்று ரோம், இன்னொன்று பாரசீகம். இந்த 2 பவரை மிஞ்சுகிற ஒரு இஸ்லாமிய ஒரு பெரிய சக்தி உலகத்தில் ஊடுருவ போகிறது என்பதை அன்றைக்குத்தான் உலகம் முழுக்க பேசப்பட்டது. ஏதோ அரபுலகத்தில் இஸ்லாம் என்ற ஒரு கூட்டம் அவர்கள் அரபிகளை வென்று விட்டார்களாம் என்று பெரிய அளவில் பேசப்பட்ட யுத்தம். எனவே யுத்த சரித்திரங்களை பொறுத்தவரையில் அது நிறைய படிக்க வேண்டிய பாடங்கள் உள்ள ஒரு வரலாறு, குறிப்பாக பத்ர் யுத்த களம். எனவே பத்ர் யுத்த களத்தை எல்லாம் இங்கே முழுமையாக இங்கே சொல்லிவிட முடியாது. அதிலே நாம் தெரிய வேண்டிய முக்கியமான விஷயம், இந்த போர் நடைபெற்றதற்கான காரணம் என்ன. கிட்டத்தட்ட ஒரு 15 வருஷம் நபித்துவம் பெற்று மக்காவில் 13 வருஷம், மதீனாவுக்கு வந்ததற்கு பின்னால ஒரு 2 வருஷம். இந்த 15 வருடம் முஸ்லிம்களுக்கு
பொறுமை மட்டும்தான் போதிக்கப்பட்டது. அவர்கள் என்ன அநியாயம் செய்தாலும், என்ன அட்டூழியம் செய்தாலும், என்ன கஷ்டப்படுத்தினாலும் அல்லாஹ்விடத்திலிருந்து வந்த ஒரே ஒரு பதில், குஃபு ஐதியக்கும் வஅகீமுஸ் ஸலாத், உங்க கையை சுருட்டி வச்சுக்கங்க, தொழுகையில கவனம் செலுத்துங்க. இதுதான் அல்லாஹ்ட்ட இருந்து பதிலாக வந்துச்சு. அடிக்கிறானே, மிதிக்கிறானே, கஷ்டப்படுத்துறானே, சொத்தை புடுங்குறானே, அநியாயம் பண்றானே, 15 வருஷத்திற்கு பின்னால பத்ர் களத்தினுடைய வீரியத்தை விளங்கணும்னா 15 வருஷம் சஹாபாக்கள் பட்ட கஷ்டத்தை, மக்காவில் அவங்க அனுபவிச்ச துன்பத்தை, எப்படி எல்லாம் துன்பப்படுத்தினாங்க, பொருளாதார ரீதியாக நெருக்கடி அப்படி கொடுத்தாங்க. 3 வருஷம் பொருளாதார தடை விதித்து சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இறந்து போனவர்கள் தான் நபியின் குடும்பத்து குழந்தைகளும், அபூ தாலிப், ஹதீஜா போன்றவர்களும். சாப்பிட வழி இல்லாம இறந்து போனவங்க. அந்த 3 வருஷம் பெரிய பாய்கட் பண்ணாங்க, பெரிய பொருளாதார தடை விதிச்சாங்க. என்னென்ன வழிகளில் எல்லாம், வகைகளில் எல்லாம் நெருக்கடி கொடுக்க முடியுமோ அப்படியான நெருக்கடிகள் எல்லாம் நலிந்தவர்கள், மெலிந்தவர்கள், வரலாற்றில் எந்த கேட்பாரற்றவர்கள், பிலால் ரலியல்லாஹு, ஹப்பாப் ரலியல்லாஹு, அம்மார் ரலியல்லாஹு, யாசர் ரலியல்லாஹு, பூரா ஏழை பாளைகள். அப்படி கடுமையான முறையில் நெருக்கடி கொடுத்தாங்க. ஒவ்வொரு சஹாபிகளை அவர்கள் செய்த துன்புறுத்துதலை பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். அந்த மக்காவில் உள்ள காலகட்டத்தில் ஒரு பெரிய வீர பெண்மணி, இஸ்லாத்திற்காக அந்த அம்மா கொடுத்த முதல் உயிர் அந்த அம்மா தான். இந்த தீனுக்காக முதல்ல உயிர் கொடுத்தது அந்த அம்மா தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அவ்வளவு ஷஹீத். 2 ஒட்டகத்துல அந்த அம்மாவை கட்டி வச்சு அந்த அம்மாவுடைய மர்மஸ்தானத்தில் அம்பெறிஞ்சு கொண்டாங்க. ஒரு பெண்ணின் கூட பார்க்காம எவ்வளவு சித்திரவதைகள் இருக்கும். மக்காவினுடைய சித்திரவதைகளையும் கஷ்டங்களையும் சொல்லி முடியாது. அவ்வளவு ஒரு பெண்ணின் கூட பார்க்காம அவருடைய மறைவிடத்துல அம்பெறிஞ்சி கொள்றான்னு சொன்னா, 2 பக்கத்துல ஒட்டகத்தை இழுத்து வச்சு 2 பக்கமாக போக சொல்றான்னு சொன்னா, இப்படியான ஒவ்வொருவர்களுக்கும் தீயில் வேதனை, கடுமையான சூட்டில் வேதனை. ஒரு சித்திரவதை செய்வதற்கு ஹிட்லர் எல்லாம் தோத்து போயிடுவான். அவ்வளவு சித்திரவதைகளை அரபிகள் கண்டுபிடிச்சு சோதனை களமாக இவர்களுக்கு தான் நடத்தினாங்க. அப்படி செஞ்சா அந்த காலகட்டத்தில எல்லாம் ஹப்பாப் ரலியல்லாஹு போய் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை இப்படி கேட்டாங்களா, அலா ததுலனா அலா தஸ்தன்சிருலனா யா ரசூலல்லாஹ், எங்களுக்காக நீங்க துஆ செய்யக்கூடாதா, இப்படி கஷ்டப்படுத்துறாங்களே, விடிவு கிடைக்காதா, அல்லாஹ்வுடைய உதவி வராதா? ஒரு நிராசை அடைஞ்சு போய் ஒரு சஹாபி கேட்கிறாங்க, ஹப்பாப், அல்லாஹ்ட்ட இருந்து பதில் குஃபு குஃபு, நீங்க கையை நீட்டக்கூடாது, பதில் தாக்குதல் செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாது, ஆயுதத்தை எடுக்கக்கூடாது, இப்படித்தான அல்லாஹ்ட்ட இருந்து பதிலுக்கு மேல பதிலா வருது. யா ரசூலல்லாஹ், நாங்க எவ்வளவு நாட்கள் தான் இந்த வலியையும் வேதனையும் தாங்கிட்டே இருக்கணும்? அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் காலமெல்லாம் அநீதம் இழைக்கப்பட்டவர்கள் தானா? அநியாயம் செய்யறவன் காலமெல்லாம் அநியாயம் செஞ்சிட்டு இருப்பானா? விரக்தியினுடைய உச்சத்துல வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பதில் என்ன எப்படி இருந்துச்சு தெரியுமா? ஹப்பாப், லகத் கான மின் கப்லிக்கும், உங்களுக்கு முன்னோர்களுக்கு தந்த வேதனை எல்லாம் அதை ஒப்பிட்டு பார்க்கும்போது நீங்க அனுபவிச்சது ஒண்ணுமே இல்லை அப்படின்ட்டாங்க. ஒரு சோதனை வரும்போது உமர் ரலியல்லாஹு சொல்லுவாங்க, ஒரு சோதனை வரும்போது அல்லாஹ்வுக்கு நீ ரொம்ப ஷுக்ர் செய்யணும். ஏன்னா அல்லாஹ் இதை விடவும் பெரிய சோதனை தரலையே நினைச்சு நீ ஷுக்ர் செய்யுங்கிறாங்க. ஒரு கஷ்டம் வரும்போது நம்ம எப்படி நினைக்கணும்? அல்லாஹ்வால முடியும் தானே, இதை விட பெரிய சோதனை முசீபத்து தர முடியும் தானே. அப்ப அந்த பெரிய முசீபத்து தராம முதல்ல நீ அதை பாருங்கிறாங்க உமர் ரலியல்லாஹு. அதைத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காட்டுறாங்க. கஷ்டம்னு வந்து நிக்கிறாங்க, கடைசியா நிராசையா தேடி ரசூலுல்லாஹ்ட்ட வந்து நிக்கிறப்ப உங்களுக்கு முன்னால உள்ளவங்களை என்ன செய்வான் தெரியுமா? காலை பூமியில புதைப்பாங்க. ஒரு முட்டு வரைக்கும் அவனை பூமியில புதைச்சு நிப்பாட்டிட்டு நான் அங்கேயே ஓடக்கூடாது. ஒரு பெரிய ரம்பத்தை எடுப்பான், ஆரத்தை எடுத்து அரிசி அவன் தலை மேல வச்சு 2 துண்டா கலந்து போடுவான். அப்படியெல்லாம் கஷ்டம் கொடுத்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியான உதாரணங்களையும் தேற்றுதலையும் மாறுதலையும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படித்தான் நிறைய சொன்னாங்க. இது மக்காவுல இருந்த வரைக்கும்.
ஒரு 500 கிலோமீட்டர் தாண்டி இவன் சங்காத்தமே வேண்டாம், இவன் நாத்தமே வேண்டாம், இவன் தொடர்பே வேண்டாம், எங்களுக்குன்னு தனியா ஒரு ஊரை பிடிச்சு போயிடறோம், ஒரு நாட்டை பிடிச்சு போயிடறான்னு 500 கிலோமீட்டர் தாண்டி ஒரு ஊரை பிடிச்சி மலைக்கு மத்தியில இருக்கிற ஒரு ஊரை போய் தேர்ந்தெடுத்தா அந்த 2 வருஷம் வாழ விட்டான்னு நினைக்கிறீங்க? என்னென்னலாம் செய்ய முடியுமோ அவங்க வியாபாரத்துக்காக ஒரு ஒட்டகத்தை கொடுங்கிறது, பொருளாதாரத்தை கொடுங்கிறது, என்ன ரவுடித்தனம் செய்ய முடியுமோ முஸ்லீம்களை மதீனாவுக்கு போய் வாழ வேண்டும். முஸ்லீமும் தெரிஞ்சா மக்காவாசியும் தெரிஞ்சா விடமாட்டான். அவ்வளவு பெரிய கடுமையாக மதீனாவுக்கு போனதற்கு பின்னாலேயும் சித்திரவதையும் சிரமங்களையும் அனுபவிச்சாங்க. ஒரு கட்டம் அப்படி போய் பொசுமுட்டி நிற்கிற பொழுது அல்லாஹு தஆலா அநியாயக்காரனுக்கு அழிவை கொண்டு வந்தா அவன் புத்திய மூளையை நிறுத்துவான், அல்லது ஏதாவது உச்சகட்டமா அநியாயம் செய்யறதுக்கு திடீர்னு அவன் மூளையை அல்லாஹ் கிளப்பி விடுவான். அப்படின்னா அவன் கதை முடிய போதுன்னு அர்த்தம். பொதுவா அநியாயத்தை எந்த காலத்திலே அல்லாஹ் நீண்ட காலத்தில் விடமாட்டான். அநியாயம் வாழவே செய்யாது என்பது வரலாறு அல்ல. அநியாயத்துக்கும் வாழ்க்கை உண்டு. சில காலங்கள் கொடுப்பான், ஒரு நாள் அல்லாஹ் பெருசா பிடிப்பான் என்பதாக குர்ஆன் சொல்லுது. இன்னமா நுண்ணில கால தாமதங்கள் கொடுக்கப்பட்டு அவர்கள் பிடிக்கப்படுவார்கள். அப்படித்தான் அது கடுமையா இருக்கும். அவனை நல்லா அப்படியே ஃப்ரீயா விட்டு நல்ல வாழுன்னு சொல்லி விட்டு அவன் இஷ்டத்துக்கு அப்படியே சுகபோகத்துல சொத்து செல்வத்தை சேர்த்து சேர்த்து எவன்ட அநியாயம் பண்றோம், எவனை கஷ்டப்படுத்துறோம், எவனை காயப்படுத்துறோம், எவன் இதயத்தை நொறுக்குறோம், இதெல்லாம் பார்க்காம பணம் வருது காசு வருதுன்னு இப்படியே சேர்த்துக்கிட்டு போய்கிட்டே இருப்பான். அல்லாஹ் சொல்றான், நான் திறந்து விட்டுருவாங்கிறான். துன்யாவுடைய எல்லா வாசலையும் திறந்து விடுவேன். அப்படியே சந்தோஷத்துல உச்சத்துல நிற்கும் போது அப்ப பிடிக்கிறது சாதாரணமா பிடிக்கிறது அது கடுமையா இருக்கும். அது அப்படியே அவனை காட்டி பிடிக்கிறது. நல்ல அப்படியே சுகபோகத்தில் இருக்கும்போது தூக்கிட்டான் வைங்க. குர்ஆன் அப்படித்தான் சொல்லுது. ஃபதஹனா அப்வாப குல்லி ஷை. அப்படியே ஒரு கட்டத்துல இருக்கும்போது இவன் திடீர்னு முடிவு எடுத்தான். என்ன முடிவு எடுத்தாங்கன்னா, மக்காவோட முஸ்லிம்களுடைய வீடுகள் இருக்குது, கடை இருக்குது, சொத்து இருக்குது, இத பூரா மொத்தமா என்ன பண்ணாங்க, கொண்டு போய் சரக்கா பணமாக்கி பலஸ்தீனத்துல போய் சிரியாவுல போய் இதை அப்படியே ஆயுதமா மாத்தி அந்த ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து முஸ்லிம்களை அழிக்கணும். திட்டம் எப்படி? சொத்து யாருடைய சொத்து? முஸ்லிம்களுடைய சொத்து. முஸ்லிம்கள் மக்காவுல இருக்கிற புடிங்கி வச்சிருக்கிறான் பாருங்க. முஸ்லிம்களுடைய சொத்து இருக்கும், வியாபார ஸ்தலம் இருக்கும், வீடு இருக்கும். இதை பூரா வித்தாங்க, இதை காசாக்குனாங்க. இந்த காசை கொண்டு போய் சிரியாவுக்கு போனாங்க. போய் சரக்கு பூரா ஆயுதத்தை வாங்கிட்டு வந்து அவங்க காசுலயே ஆயுதம் வாங்கி அவங்களையே அழிக்கணும் கொண்டு வந்தப்பதான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஆயுத கூட்டத்தை தடுத்து நிறுத்துவதற்கும் அவங்களுடைய சொத்தை வாங்குறதுக்கும் புறப்பட்ட அந்த களம் தான் கடைசியில போய் அது பத்ர் களத்துல போய் நின்றுச்சு. பத்ர் யுத்தத்துல போய் நின்றுச்சு. அல்லாஹ்வினால் திட்டமிடப்பட்டு அல்லாஹ்வினால் வாக்களிக்கப்பட்ட ஒரு பத்ர் களம். அல்ஹம்துலில்லாஹ் 313 சஹாபாக்கள் இந்த தீனுக்காக முதல்ல புறப்பட்டார்கள். அல்லாஹ் அவர்களிடத்தில் உதயமாகி இப்படி ஒரு வார்த்தையை சொன்னான், அல்லாஹ் அவங்களை மன்னிச்சுட்டான். பத்ரீன்கள் ஒவ்வொருவர்களுக்கு முன்னால் அல்லாஹ் காட்சி தந்தான். துன்யால யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கல. அல்லாஹ் நேரடியாக காட்சி கொடுத்துட்டான். 313 பத்ரீன்களும் அல்லாஹ்வை பார்த்தோம். உலகத்துல அல்லாஹ்வ இது கனவுல எல்லாம் நடக்கல. லஅல்லல்லாஹு யுத்தல அலா அஹ்லி பத்ர். பத்ரீன்களிடத்தில் அல்லாஹ் தோற்றம் தந்து விட்டான். புகாரில வரக்கூடிய ஹதீஸ். அல்லாஹ் தோற்றம் தந்து சொன்னா யமனு மாஷித்தும், என்ஜாய் யுவர் லைஃப். அல்லாஹ் இப்படிதான் சொன்னான், நீங்க என்ன ஜாலியா வாழ்ந்துக்கங்க. உங்களை நான் மன்னிச்சேன், உங்களை மன்னிச்சேன். இப்படி ஒரு வார்த்தையை பத்ரீன்கள் தவிர அல்லாஹ் யார்கிட்டையுமே சொன்னார். நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ. அல்லாஹ் அவங்க அப்படி வாழ போறது இல்லை, பாவத்துல வாழ போறது இல்லை. அப்படி ஒரு வார்த்தையை அல்லாஹ் சொல்றான் பாருங்க, எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கங்க. உண்மையில் இந்த இடத்தில் 14 பேர்கள் கொல்லப்பட்டார்கள். முஸ்லிம்கள்ல 14 சஹாபாக்கள் கொல்லப்பட்டார்கள். 8 அன்சாரிகள், 6 முஹாஜிர். 6 பேர் மக்காவாசிங்க, 8 பேர் அன்சாரி. வரலாற்றை நிறைய ஊடுருவி பேசுறதுக்கான சூழ்நிலை இல்லை. நாங்க என்ன சொல்ல வரேன், இந்த தீனுக்காக உயிர் கொடுத்தவர்களில் கிட்டத்தட்ட 80% அன்சாரிகள். 60,000 பேர்கள் இருந்தாங்க மதீனாவாசிகள். அன்சாரிகள் எத்தனை பேர்? 60,000 பேர். இதுல இந்த தீனுக்காக ஷஹீதானவங்க 80% ஷஹீதாயிட்டாங்க. முதல் போர் யுத்த காலத்திலேயே பிரசித்திச்ச பாருங்க, அவங்க 8 பேர், இவங்க 6 பேர்.
போர்ல கலந்துகிட்ட 313 பேர்ல 250 பேர் மதீனாவாசி, ஒரு 70 பேர் மக்காவாசி. கலந்துகிட்டவங்களே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த யுத்த களத்தை அன்சாரிகளை கொண்டு முஹாஜிர்களை கொண்டு நடத்தினார்கள். 3 அடிப்படையை வச்சு தான் இந்த யுத்தம் என்ன தந்துச்சு, என்ன செஞ்சுச்சுன்னு கேட்கிறவங்களுக்கு குர்ஆன் சொல்லுகிற அற்புதமான 3 வார்த்தை. இது அன்தும் கலீலும், நீங்கள் சிறுபான்மையாக இருந்தீர்கள், மைனாரிட்டியாக இருந்தீங்க. முதல் விஷயம். முஸ்தல்அஃபூன ஃபில் அர்த், பொருளாதாரத்தில் பங்கரைகளாக ஒன்றுமே இல்லாத தராரிகளாக பரம ஏழைகளாக இருந்தீர்கள். அல்லாஹ் மூணாவது தகாஃபூன யதகத்தஃபகுமுன் நாஸ், பயந்து அச்சப்பட்டு வாழ்ந்து கொண்டிருந்தீர்கள். ஃபஹவாக்கும் வஹியதக்கும் வரஸகக்கும். அல்லாஹ் சொன்னா இந்த 3 தடைகளையும் பதில் தகர்த்து தந்தது. சிறுபான்மையினராக இருந்தவர்களுக்கு அரசியல் அதிகாரத்தை தந்தது. பொருளாதாரம் இல்லாதவர்களுக்கு அன்பான் என்ற பதில்களத்தில் கிடைத்த கனிமத்து பொருள் பெரிய சொத்தாக கிடைத்தது. பொருளாதாரத்துல முஸ்தலஃபூன ஃபில் அர்த், பொருளாதாரம் உயர்ந்தது. அரசியல் பெரிய அளவில் பலமானது. சிறுபான்மை கூட்டமாக இருந்தவங்க வளமைக்கு கூட்டமாக மாறினாங்க. பயம் இல்லாத ஒரு மதீனாவை பதில் தந்தது. பதிலுக்கு பின்னால முஸ்லிம்களை பார்த்தாலே பயப்பட ஆரம்பிச்சாங்க. மக்காவாசிகள்ட்ட அந்த பயத்தை கொடுத்து, அது வரைக்கும் முஸ்லிம்கள் தான் அச்சப்பட்டு வாழ்ந்தார். அச்சத்திலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை, பசியிலிருந்து விடுதலை, அரசியல் ஆதிக்கம், இந்த 3ஐயும் தந்ததுதான் பதில் களம். வாசுர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம தகப்பல் மின்னா ஸலாத்தனா வ ஸியாமனா வ கியாமனா வ ருகூஅனா வ சுஜூதனா வ தضرعنا وتخشعنا وتمم تبشير أعمالنا وتجاوز عنا سيئاتنا وتوفنا مع الأبرار. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. صلى الله وسلم على سيدنا محمد وآله وصحبه أجمعين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد وآله وسلم.